உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா? இது யாருன்னு தெரியுதா? தெரியும், நந்தினி ஃப்ரெண்டு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவும் இவங்க கூட? அது வந்து இருமா நான் சொல்றேன். பூ வச்ச அன்னைக்கு நந்தினி வீட்லயே இல்லைன்னு நாங்க சொன்னோம். அத நீ நம்பவே இல்லல்ல. நீ நம்ப மாட்டேன்ட்ட. அதான் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் உண்மையை சொல்லுன்னு அவகிட்ட கெஞ்சி கேட்டேன். அவளே மனசு இறங்கிட்டா. இவளும் உண்மையை சொல்லிட்டா. அன்னைக்கு நந்தினி வீட்லயே இல்லையா, அவ இன்டர்வியூக்கு போயிருக்கா. அம்மா என்கிட்ட சொன்னல, அத அப்படியே அருள் கிட்ட சொல்லுமா. இவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். அன்னைக்கு நந்தினி வீட்ல இல்ல. அவ இன்டர்வியூக்கு தான் போயிருந்தா. நந்தினி ரொம்ப ஆசைப்பட்ட வேலை இது. அதனாலதான் பூ வைக்கிற நாள் அன்னைக்கு யாருக்குமே தெரியாம அவ காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போயிட்டா. இந்த விஷயம் வீட்ல யாருக்காவது தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு நானும் அவங்க அம்மாவும் சேர்ந்து மறைச்சிட்டோம். நாங்க போய் சொல்லிட்டோம். போதுமாடா, நந்தினி ஃப்ரெண்டு தானே இவ. இவளும் அந்த ரூம்ல தானே இருந்தா. நாங்க சொன்னா நம்ப மாட்டேன், இவ சொன்னா நம்புறியா? நம்புறேன். நான் நந்தினிய நம்புறேன். என்னது, நந்தினிய நம்புறியா? என்னடா சொல்ற? வீரைய மாமாக்கு நந்தினிய பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் அது தெரியும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அத்தையோட புடவைய கொளுத்துனவர் தானே இவரு. இவர வீட்ல எல்லாரும் மன்னிச்சதே பெரிய விஷயம். இவர் செஞ்சதெல்லாம் வெளியில சொன்னா இவர் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. அவ்வளவு அவமானப்படுவாரு. இனி நீங்க நந்தினிய பத்தி ஏதாவது சொன்னீங்க, நான் நம்ப மாட்டேன். நந்தினிக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே காமிச்சாலும் என் சந்தேகம் உங்க மேலதான் இருக்கும், நந்தினி மேல இருக்காது. தேவையில்லாம ஏதாவது வேலை பார்த்து என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. இனிமே எங்க மாமா உங்களை மிரட்டினாருனா இல்ல ஏதாவது பொய் சொல்ல சொன்னாருன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.